அவங்க வெங்கடேச பண்ணையார வந்து எப்படி போர்ட்ரே பண்ணிருக்காங்க இதுல என்கவுண்டர்ல, அதுவும் பசுபதி பாண்டியன் இறந்ததுக்கு அப்புறம் என்கவுண்டர் போட்டாங்கன்னு இந்த படத்துல வருது. ஆனா ஆக்சுவலா ஹிஸ்டரியில என்ன இருக்கு பாத்தீங்கன்னா, பசுபதி பாண்டியன் அவர்கள் வந்து 2012 தான் கொல்லப்பட்டாரு. வெங்கடேச பண்ணையார் அவர்கள் வந்து 2003லயே என்கவுண்டர் போடப்பட்டாங்க. சோ அதனால இது வந்து முன்னுக்கு பின் முரணா இருக்கு. இதுவே ஒரு வரலாற்று பிழை இந்த படம். சோ அத வந்து நீங்க எப்படி ட்ரூ ஸ்டோரின்னு மக்களுக்கு வந்து இன்ஜெக்ட் பண்ண முடியும்? அப்ப வரலாறு நீங்க தப்பா தானே ப்ரொஜெக்ட் பண்றீங்க. அப்ப மக்கள் மனசுல எப்படி இருக்கும்? ஆக்சுவலா இந்த படத்துல அவரை கொன்னனால இவரை என்கவுண்டர் போட்டாங்க அந்த மாதிரி இதுல வருது. சோ ஆக்சுவலா நடந்த கான்செப்ட் என்ன, அது வந்து வேற ஒரு சூழ்ச்சி மூலமா அவங்களை வந்து என்கவுண்டர் போட்டாங்க. அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூ. அதெல்லாம் கொஞ்சம் இன்டெப்தா போகணும்னா நிறைய கதை இருக்குதுல. சோ ஆனா இதுல நீங்க படத்துல எப்படி போர்ட்ரே பண்றீங்க? அப்ப வரலாறையே முன்னுக்கு பின் நீங்க முரணா வச்சிருக்கீங்க இந்த படத்துல. அப்போ ஒரு வரலாற்று பிழையான இந்த படத்தை நீங்க மக்கள் மனசுல எப்படி நீங்க பதிய வைக்கிறீங்க? அப்ப வரலாறு நீங்க தப்பா தானே பதிய வைக்கிறீங்க.